உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா விழாவையொட்டி குப்பண்ணா பூங்காவில் பல லட்சம் வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் குணசேகரன் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். மைசூர் தசரா விழாவையொட்டி இங்குள்ள குப்பண்ணா பூங்காவில் கர்நாடக தோட்டக்கலைத்துறையின் சார்பாக மலர் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல வண்ண ரோஜாக்கள், சாமந்தி, ஆப்பிரிக்கன் மேரிகோல்டு, பிரெஞ்சு மேரிகோல்டு, லில்லிபுட், ஜீனியா, ஜெரேனியம் என விதவிதமான வண்ண மலர்களை கொண்டு ஏராளமான வடிவங்கள் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூரை குறிக்கக்கூடிய முப்படைகளினுடைய தோற்றம், ரோஜா மலர்களால் ஆன அம்பாரியில் சாமுண்டேஸ்வரியை சுமந்து செல்லக்கூடிய யானை, மலர்களால் ஆன நந்தி சிலை, டால்பின் உருவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கர்நாடக அரசினுடைய செயல்படுத்தி வரக்கூடிய மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம், அதே போன்று மாதாந்திர உதவித்தொகை திட்டம், இலவச மின்சாரம், அன்ன பாக்கியா, யுவ நிதி ஆகிய 5 உத்தரவாத திட்டங்களை குறிக்கக்கூடிய வகையில் கலை படைப்புகளும் மலர் அலங்காரத்துடன் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி தினத்தில் தசரா விழா கொண்டாடப்படுவதால் மகாத்மா காந்தியை போற்றக்கூடிய வகையில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த காந்தி மண்டபம் அழகிய தோற்றத்தில் 1.5 லட்சம் மலர்களால் மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. வண்ண மலர் தொட்டிகளும் வண்ண மலர் கலை படைப்புகளும் காண்பவரை கவர்ந்து இழுக்கின்றன. இந்த கண்காட்சிக்காக உதகை, குன்னூர், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மலர்களும் மலர் தொட்டிகளும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. தசரா விழாவை காண வரக்கூடிய ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியையும் கண்டு ரசித்து செல்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகநாதனுடன் மைசூரிலிருந்து குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.